இந்த வீட்டில் நீங்க அன்றாட செய்யும் வேலையை வைத்துதான் இந்த வாரத்திற்கான வீக்லி டாஸ்க். போற்ற வேண்டியதுதான். 3 டீமா பிரிக்க வேண்டும். சாம்பார் ஸ்குவாட் எனவும், மாப் மாயாவிஸ் எனவும், ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் எனவும் பெயர் சூட்டப்படுகிறார்கள். என்டர்டெயின்மெண்ட் திருவிழா ஆரம்பமாகட்டும். பார்க்கலாம், பார்ப்போம். பத்தியா அது என்னவோ தெரியல, நீ ஜோக் அடிக்கும் போது அழுவையா வருதியா? மூட் அவுட் பண்ணாதயா. நாங்க வெட்டுவோம், பொங்குவோம், ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. வறுத்தெடுப்போம், என்ன வறுத்தெடுக்கவே இல்ல, கழுவி கழுவி ஊத்துவோம். எப்பா இத கொஞ்சம் கழுவி விடுங்கடா. காய்கறிய வெட்டுவோம், அப்படியா? பால பொங்குவோம், அப்படியா? காலிஃபிளவர் மீன் எல்லாம் வறுத்தெடுப்போம், அப்படியா? பாத்திரங்களை கிளீனா கழுவி கழுவி ஊத்துவோம், அப்படியா? மொத்தத்தில அன்ப குட்டுவோம். தலை வலிக்குதுடா. உங்களுக்கு தலைவலியா? ஆமா. உங்களுக்கு வயிற்று வலியா? ஆமாப்பா, ஆமா. கவலைப்படாதீங்க, இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. எங்க கிட்ட வாங்க, இருங்க, சந்தோஷமா போங்க. 5 நிமிஷம் வாரீக இருக்கீக போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஃபிளாஷ் ஃபைட்டர்ஸ், கக்கூஸ் கலைஞர்கள். அதனாலதான் நான் ஜோக்கெல்லாம் சொல்றதே கிடையாது. போடுறா கீழே, பாடுறா பாட்ட. யாய் வருதுடா, ஆய் வருதுடா, ஆய் வருதுடா டேய். யாய் வருதுடா, ஆய் வருதுடா, ஆய் வருதுடா டேய். யாய் வருதுடா, ஆய் வருதுடா, ஆய் வருதுடா டேய். பாட்ட மாத்துங்க, எப்ப மத்தன ஆய் வருது, ஆய் வருதுங்க. நம்ம என்ன ரீடிங்னா? வாராயோ தோழி வாராயோ, வயிற்று வலியை போக வாராயோ, கக்கூசில் உட்கார்ந்து திங்கிங் பண்ணி கரெக்டா போக வாராயோ. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஆயுசு ரேகை வந்து இந்த ஷோ நடக்கிற வரைக்கும் இருக்கும். வெளில போய் தூக்கிடுவாங்க போல. எவ்வளவு நாள் இந்த ஷோல நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க மேடம்? அது உங்க வாய்க்கும் உங்க அறிவுக்கும் உங்க சேலைக்கும் நீங்க அடுத்த வாரம் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொன்னது. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த ரேகைப்படி என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு கல்யாணம் கிடையாதுங்க, 3 கல்யாணம் இருக்கும். ஒரு குடும்பத்தை பிரிச்சு கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அதாவது ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்க. ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற யார மயக்க பாக்குறடி, உன்னை கொல்றடி. உங்க நண்பனுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்க பண்ணி வைப்பீங்க. இல்ல மேம், இல்ல மேம், அது நல்லதா கெட்டதான்னு அலசி ஆராய்ச்சி அப்புறம் தான் நான் பண்ணி வைப்பேன். செம டிமாண்ட் இருக்கு. டேய் டேய் உடுங்கடா, ஒரு சைடு ஒதுங்கிட போறா. டேய் உடுங்கடா, அவங்கள மத்தின்னு போறானே. கால் வலிக்குது, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளிய வருது. இவ தூக்குறதே சரியில்லை, எனக்கு வலிக்குது. இல்ல கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. மாட்டேங்குது. ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராணி இருந்தாலாம். எங்க எங்க? அதிகாரின்னு சொன்னது என்னத்தான். ஆனா அந்த ராஜாவும் ராணியையும் பிரிச்சு விடுறதுக்கு ஒரு பேய் ஒண்ணு வந்துச்சான். என்ன வன்மம்? அந்த பேய் இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இவன் ஹெலிகாப்டர் மாதிரி வந்து பிளேன் மாதிரி பறந்து உனக்கு நான் வந்து ராக்கெட் மாதிரி சொல்லி. என் மூஞ்சி கழுவணும். வாங்க சார். எகிரி குதித்தேன், வானம் இடிந்தது, வானம் இறங்கி. ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான் தனியா வந்து தக்காளி வெங்காயம் 10 ரூபா, விவசாயி நாசமாகி செத்துருவான். அப்ப இனிமே என்னோட நாயை நீ தான் குளிப்பாட்டணும். என்னையும்
குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது? I wanted to introduce her to you, baby. That's why I called her. இங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட பண்ணனும் பிக் பாஸ் சொன்னாரா? நான் இப்ப டாஸ்க் பண்ணாதான் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு அது பிரச்சனைனா அவங்க சொல்லட்டும். அப்படி சொல்லலப்பா. ஆஃப்டர் விட்டுட்டு பண்ணலாமா பண்றேன். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அடுத்த கேர்ள் டீம் வந்து சாப்பிடாம இருக்கனால 2 வாய் ஊட்டிட்டு போலாம் வந்தேன். ஏய் திவ்யா. சூடு ஓகே, சுகர் கம்மி. எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருது சார். அண்டர் மெயின்டெனன்ஸ் மேடம். ரெஸ்ட் ரூம் வருது சார். சார் ஒருத்தவங்களுக்கு அவசரம் வரும்போது நீங்க இப்படி பண்றது என்னது சார்? இந்த பாரு நாரினம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. அதை என்கிட்ட கொடுங்க. நான் என் புருஷனுக்கு நான் ஊட்டி விட்டுறேன். என் புருஷன் தான் எனக்கு அண்ணன் மட்டும் தான். புருஷன் பொண்டாட்டியா? எத்தனை புருஷன்? சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடுனாலும் உன்னை விட மாட்டேன். ஏன் அப்படி சொன்ன? டப்பு டப்புன்னு துடிக்கும், பக்கத்துல வந்தா கடிக்கும், சண்டை போட்டா நடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், ரிலேஷன்ஷிப் கசக்குதையா. என்ன கடுப்பேத்தன? இது வந்து எங்க வந்து ஃபன்னா போகுது, எங்க வந்து கடுப்ப போகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது. இவன் லைனே இல்லாம கலாய்க்கிறான்டி அவன். அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல, போய் பிள்ளைகளை படிக்க வைங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ விளையாட்டு சொல்ற நானும் அதுக்குன்னு நீ வந்து அங்க சொன்னது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வார்த்தை. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நீ என்னன்னு சொன்ன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுக்கு எத்தனாவது புருஷன் சொன்ன? இததான் அவனும் பண்றான், நீயும் அதைத்தான் பண்ற. நானும் வேணாம்னா சொன்னேன். யாரு? நான் தான். உங்களுக்கு ஒரு கல்யாணம் கிடையாதுங்க, 3 கல்யாணம் இருக்கும். ஒரு குடும்பத்தை பிரிச்சு கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்படியா செய்தி மறந்து விட்டேனடா என் செல்வம். எனக்கு பல ஹஸ்பண்ட்னு கேஷுவலா பட் ஆனா நான் இங்க இவன் கிட்ட தனியா ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவன் சொல்லும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. மக்க மதியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரு இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். ஐயா கேம்ல இருக்க ஸ்கெட்ச் மட்டும் வச்சிருக்கோம், நாங்க பெர்ஃபார்ம் பண்ணனும் ஆசைப்பட்டோம். நீங்க ஹால்ல உட்கார்ந்து பார்க்க முடியாது. டாஸ்க்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, 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 வேணாம்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கெஞ்சி கேக்குறேன். இல்ல அவசியம் இல்ல. ஐயா இல்ல ஏன் மூஞ்சிய வச்சுக்கிட்டு கெஞ்சாதல, ஏன் மரியாதை கெட்டு போயிரும். அவன் கலைஞர். ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ஒரு பொண்ணோட ஒரு பிரேக்கப் நடக்குது. அது இந்த வீட்ல நிறைய டிஷ்யூ பேப்பர், செவரின்னு ஒரு பாக்ஸ். ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ஆமா அந்த இடத்துல அவர் பண்ணிடுவாரு. நம்ம ஓபன் மைக்ல பண்ணு, அப்போ உட்காருவோம். பட் இப்போ இது வந்து புரியுது புரியுது. பிரில்லியன்ட் பாப்பா. ஐயோ உன்னை யாராவது ஏமாத்த முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன பாட்டு வரையா? சிச்சுவேஷன் சாங் பா. இன்னும் போக கூட தொடங்கலையே, முக்கி முக்கி ஏண்டா மூதேவி, எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? ஏமா நீ இன்னுமா போகல? ஏன் விழுந்தாரு அவர்? இது அழகுல மயங்கிறதா? Renu, it was a joke. Very funny. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என்னத்தடா தூடுங்க? பாரு இப்ப மட்டும் வச்சுக்கோங்க. இல்ல நாங்க வச்சுக்கிறோம், எப்ப வேணாலும் வச்சுப்போம். ஒன்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, வாயில வை. வன்ம கக்கி பாரு அது வாந்தி கக்கி சொல்லுது. ஏண்டா டேய், இங்க அந்தாக்ஷரி போட்டியா நடக்குது. அவன் சாவு மூலத்துல தண்டனக்கான்னு முடிச்சா, நீ கல்யாண மூலத்துல டும்டட்டாக்கான்னு ஆரம்பிக்கிற. சபரி வந்து உன்ன சொன்னாரு, உன்னதான் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. நீ வன்மத்தை கக்கு வாமிட்ட கக்குன்னு சொன்னனே தவிர உன்னை யாருக்கும் பிடிக்காதா சொல்லவே இல்ல. டேய்
இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காதடா. கோட்ரு பாட்டில பாக்கெட்ல மறைக்கலாம், ஆனா பீர் பாட்டிலே மறைக்கலாம்னு பாக்குறீங்க பாத்தியா? நான் அதை ஃபன்னா எடுத்துக்கிறேன், பட் ஆனா இட்ஸ் நாட், அது நல்லா இல்ல. நீ அப்படி சொன்னது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்றேன்ப்பா, அவ்வளவுதான். ஓ ஐ அம் சாரி. ஒரு பொதுவா நீ அப்படி சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? நான் என்ன அந்த அளவு வந்துட்டு க்ளோஸ் ஆகல. ஐ அம் ரியலி சாரி. அது திருப்பி நீங்க கொண்டு வரணும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவும் இல்ல. இனிமேல் நான் இன்னும் கொஞ்சம் பேக்வர்ட் எடுத்துட்டு நான் என்ன I'll try to handle it over it in a good way. Thank you. சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம். கரெக்டா இருப்போம், போங்க. பாரு, ஆளாளுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா ரணகலமா இருக்கும். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்